வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 21 என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம பாப்போம். சாமுண்டீஸ்வரி கிட்ட கார்த்தி போய் கேக்குறாரு, மேடம், அந்த மாயா மகேஷ் நல்லவங்களே கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே தவறான தொடர்புல உள்ளவங்க. அதனால தயவு செஞ்சு அவங்கள நம்பி ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. சாமுண்டேஸ்வரி கார்த்திய பார்த்து, இங்க பாருப்பா, நானும் அரசல் புரசலா இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் மாயா மகேஷ பத்தி. ஆனா சொல்றவங்க 4 பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே வீட்டுல இருந்தாங்கல்ல, அதனால அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அதையெல்லாம் நம்ப கூடாது இல்லையா? இங்க பாருப்பா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்தான். அதனால நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் விசாரிச்சுதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், சரியா அப்படின்னு சொன்னதோட கார்த்தி நினைக்கிறாரு, என்ன இது, நான் சொன்னாலும் மேடம் நம்ப மாட்டேங்கிறாங்களே, எப்படி மேடத்தை நம்ப வைக்கிறது அப்படின்னு கார்த்திக்கு ஒரே சந்தேகமாயிருச்சு. கார்த்தி ரொம்ப சோகமா வெளியில வராரு. கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே ரேவதி ஒட்டு கேட்டுட்டாங்க ஜன்னல் வழியா. அப்பதான் ரேவதிக்கு ஒரு யோசனை. அப்ப இந்த டிரைவர் ராஜா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மைதான். அம்மா கிட்ட மகேஷ பத்தி தப்பு தப்பா சொல்லி என்ன கல்யாணம் பண்றதுக்கு இவன் ட்ரை பண்றான். அப்பதானே அம்மா மகேஷ தப்பா நினைச்சு மகேஷ இந்த இடத்த விட்டு விரட்டி அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் ராஜா என் கழுத்துல தாலி கட்டலாம் அப்படின்னு அவன் புது திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். ச்சே, இவன் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகியா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரேவதி கோவப்படுறாங்க. அப்பதாங்க மாயா வராங்க. மாயா ரேவதி கிட்ட, ரேவதி, நான் அப்பவே சொன்னல உன் மேல அந்த டிரைவர் ராஜாவுக்கு ஆசை இருக்கு அப்படின்னு. கொஞ்சமாவது சொன்னதை கேட்டியா? இப்ப நேரடியா பாத்திருப்பியே. மகேஷும் நானும் தவறான தொடர்புல இருக்கோம்னு சொல்லி உங்க அம்மா கிட்ட எப்படி சொல்றத பத்தியா? அந்த மல்லிகா டாக்டர் கிட்ட சொல்லி எங்களை பத்தி தப்பா சொல்லி உன்னைகிட்ட சொல்ல சொன்னான். ஆனா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா உங்க அம்மா கிட்டயும் எப்படி சொல்றத பத்தியா? இங்க பாரு ரேவதி, உங்க அம்மா கண்டிப்பா நம்பிடுவாங்க. ஏன்னா வீட்டுல உள்ள எல்லாரையும் விட டிரைவர் ராஜாவை தான் அவங்க ரொம்ப நம்புறாங்க அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால சாமுண்டீஸ்வரி மேடம் இன்னரும் டிரைவர் ராஜா சொன்னதை நம்பி இருப்பாங்க. அதனாலதான் மேடம் சொல்றோம், ரேவதி நீ நல்லா இரு, நாங்க வேண்டாம், நாங்க போறோம் அப்படின்னு மாயா ரொம்ப சோகமா பேசுறாங்க. ரேவதி மாயாவை பார்த்து, அக்கா என்னக்கா இப்படி பேசுறீங்க? அந்த டிரைவர் ராஜா என்ன திட்டம் போட்டு என் கழுத்துல தாலி கட்ட நினைச்சாலும் நான் எங்க அம்மா சொன்னதோட தாலி கட்டிப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, நான் மகேஷ உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். மகேஷ தவிர்த்து வேற யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அந்த டிரைவர் ராஜாவை பத்தி எனக்கு இப்பதான் தெரிய வருது. அவனை பத்தி முன்னாடியே தெரிய வந்துச்சுன்னா அவனை இந்த வீட்டை விட்டு எப்பயோ துரத்தி இருப்பேன். ஆனா இப்படி பக்கத்திலே இருந்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா மாயாக்கா கவலைப்படாதீங்க, எங்க அம்மா என்ன சொன்னாலும் சரி, எனக்கும் மகேஷுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அத யாராலையும் தடுக்க முடியாது, பாத்துக்கோங்க. இத கேட்டதோட மாயா ரேவதியோட கையை பிடிச்சு, நல்ல வேலை ரேவதி, எங்க நீ என்ன கைவிட்டுருவியோன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ ஒத்துக்கிட்ட. எனக்கு இதுவே போதும் ரேவதி. உன் பலம் இருக்குல்ல எங்களுக்கு, அது போதும் ரேவதி. உனக்காக நாங்க என்ன அவமானத்தை வேணும்னாலும் தாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் ரேவதி. ரேவதி மாயாவை பார்த்து, இங்க பாருங்க, அந்த இடத்துல உங்களுக்கு எந்தவித அவமானமும் வராம நான் பாத்துக்கிறேன்.
நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னதோட அந்த மாயா ரேவதிய பாத்துக்கிட்டு மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏ முட்டாள் ரேவதி, என்ன சொன்னாலும் நம்புவ போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஆசைப்பட்டது நடக்க போகுது. மகேஷ் மட்டும் உன் கழுத்துல தாலி கட்டுனான்னு வச்சுக்க, இந்த மொத்த சொத்துக்கும் நான் அதிபதி ஆகிருவேன், நான் ராணி ஆகிருவேன். சாமுண்டீஸ்வரியை ஏமாத்தி அவகிட்ட உள்ள சொத்தெல்லாம் என் பேருக்கு எழுதி, அப்புறம் உன்னையும் ஏமாத்தி மோசத்தெல்லாம் என் பேருக்கு எழுதி ஒன்னு அந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு நானும் மகேஷும் ராஜா ராணி மாதிரி இருக்க போறோம். செம்ம அப்படின்னு மாயா மனசுக்குள்ள கோட்டை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ரேவதி நேரா மாயாவை பார்த்து, அக்கா, நீங்க இனிமே யார பத்தியும் பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நான் உங்களுக்கு துணையா இருக்கேன், சரியா அப்படின்னு சொன்னதோட மாயாவும், சரி ரேவதி, நீ இருக்கல்ல, இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரொம்ப சந்தோஷமா நேரா மகேஷ பார்க்க போறாங்க. மகேஷ் ரூமுக்குள்ள, ஐயோ சாமுண்டீஸ்வரி வந்தாச்சு, அந்த டிரைவர் ராஜாவும் வந்துட்டான். கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி அத்தனை பேருக்கு முன்னாடி துப்பாக்கிய வச்சு என்னையும் மாயாவையும் போட்டு தள்ள போறாங்க. நான் அப்பவே மாயா கிட்ட சொன்னேன், இந்த சொத்தெல்லாம் வேணாம், நம்ம 2 பேரும் போயிட்டு எங்கேயாவது சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னேன். ஆனா அவ கொஞ்சமாவது கேட்டாதானே. ச்சே, இப்படி சொத்துக்காக உசுர விடுற நிலைமை வந்துருச்சு. மாயா வந்ததும் அவகிட்ட சொல்லி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடணும். அந்த சந்திராவும் சிவனாண்டியும் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நான் இங்கேயே இருக்க கூடாது. இருந்தா அப்புறம் உசுர நமக்குள்ள. சாமுண்டீஸ்வரி அடிக்கடி துப்பாக்கியதான் கையில எடுப்பான்னு நான் பல தடவை பார்த்திருக்கேன், கேள்வியும் பட்டிருக்கேன். அதனால இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருக்க வேணாம். உண்மை தெரிஞ்சும் இந்த இடத்துல இருக்கமேன்னு சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் அதிகமாகறதுக்குள்ள நான் மாயாவை கொட்டிக்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிட வேண்டியதுதான். இந்த சொத்தெல்லாம் தேவையில்ல அப்படின்னு மகேஷ் புது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாயா இங்கேருந்து ரூம்குள்ள வராங்க. வந்துட்டு மகேஷ் அப்படின்னு சொல்ல, மகேஷ் மாயாவை ஓடி போய் கையை பிடிச்சு, மாயா, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம். இங்க பாரு, நான் ஆரம்பத்துல இருந்தே நம்ம கிட்ட சொன்னேன், இந்த சொத்தெல்லாம் நமக்கு வேணாம், நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னேன். நீ ஆரம்பத்துல இருந்தே என் பேச்சு கேட்டதானே? இப்ப பாத்தியா இவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து நிக்குதுன்னு. அந்த சிவனாண்டி சந்திராவை நம்ப வேணாம். நீ வா, நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு போயிடுவோம். நம்ம 2 பேரும் உசுரோட இருந்தா அது போதும். வா மாயா, போகலாம். மாயா மகேஷ பார்த்து, மகேஷ் ஒரு நிமிஷம் நில்லு. மகேஷ் மாயாவை பார்த்து, என்ன மாயா இன்னும் பிடிவாதம் பிடிக்கிற? சாமுண்டீஸ்வரி வந்துட்டா, அந்த டிரைவர் ராஜாவும் வந்துருவான். சிவனாண்டி சந்திராவை நம்புறது வேஸ்ட், அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம போயிருவோம், வா. மாயா மகேஷ பார்த்து, இங்க பாரு, சிவனாண்டி சந்திராவை நம்பலனாலும் ரேவதி இப்ப நம்ம கையில. மகேஷ் கேக்குறாரு, என்ன மாயா சொல்ற? ரேவதி நம்ப மாட்டான்னு சொல்றியா? மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இனிமே அந்த கடவுளே இறங்கி வந்து நீயும் நானும் தப்பானவங்க அப்படின்னு ரேவதி கிட்ட சொன்னாலும் ரேவதி கண்டிப்பா நம்ப மாட்டான். ஏன்னா ரேவதி கிட்ட என்னெல்லாம் சொல்லணுமோ, எப்படியெல்லாம் ட்ரிகர் பண்ணணுமோ எல்லாத்தையும் சொல்லி விட்டுட்டேன். இப்ப அவ அந்த டிரைவர் ராஜாவை தான் எதிரியா நினைக்கிறான். ஒருவேளை சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி டிரைவர் ராஜாவை ரேவதி கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் கண்டிப்பா டிரைவர் ராஜாவை ரேவதி ஏத்துக்க மாட்டா. உன் கையில தாலியை கொடுத்து ஒன்னாதான் கட்ட சொல்லுவா. இதை கேட்டதோட மகேஷ் கேக்குறாரு, மாயா, நீ சொல்றது உண்மையா? நம்பி இருக்கலாம்ல? மாயா சொல்றாங்க, டேய், ஏன் பேச்சு கேட்க மாட்டியாடா? மகேஷ் சொல்றாரு, ஆரம்பத்துல இருந்தே நான் உன் பேச்ச தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். மாயா சொல்றாங்க, சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். இதை கேட்டதோட மகேஷும், சரி, ஏதோ நீ சொல்றிய அப்படிங்கறதுக்காக நான் இங்க இருக்கேன். ஆனா கடைசி நேரத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நான் அப்புறம் அப்ரூவரா மாறிடுவேன், பாத்துக்க. மாயா மகேஷ் கிட்ட, டேய், அப்படி எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாதடா அப்படின்னு சொல்ல, மகேஷ் சொல்றாரு, கடைசி நேரத்துல உண்மையை ஒத்துக்கிட்டாவது அவங்க மன்னிச்சிருவாங்கல்ல, அதுக்குதான் சொன்னேன். மாயா சொல்றாங்க, அப்படி எந்த முட்டாள்தனமான வேலையும் பண்ணிடாத, என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட மகேஷும் சரி மாயா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, இங்க பாரு, கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அந்த 2 மணி நேரத்துல அந்த டிரைவர் ராஜா
என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாராகும். சோ அவன்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும், பாத்துக்கோ. இதை கேட்டதோட மகேஷும் சரி மாயா அப்படின்னு சொல்ல, மாயா மகேஷை பார்த்து சரி இங்கே இரு, நான் போயிட்டு சந்திராவை பாக்குறேன் அப்படின்ட்டு போறாங்க. கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி பார்த்தாரு. ஆனா சாமுண்டீஸ்வரி நம்பல. இதனால நம்ம கார்த்திக்கு ரொம்ப கவலை. ரேவதி கிட்டையாவது சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு கார்த்தி நேரா ரேவதிய போய் பாக்குறாங்க. ரேவதி கார்த்திய பார்த்ததோட செம கோவப்படுறாங்க. ஏன்னா சாமுண்டேஸ்வரி கிட்ட மகேஷ் மாயாவை பத்தி தப்பா சொன்ன விதம் நம்ம ரேவதிக்கு பிடிக்கல. கார்த்தி சொன்னது என்னவோ உண்மைதான், ஆனா ரேவதி பொய்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி நேரா ரேவதிய போய் பார்த்து, மேடம் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். அப்ப ரேவதி டக்குன்னு கார்த்திய பார்த்து, டிரைவர் ராஜா, நீ சொல்றத எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. தேவையில்லாம இங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம போங்க. இதை கேட்டதோட கார்த்தி ரேவதிய பார்த்து, என்ன மேடம் ரொம்ப கோவமா இருக்கீங்க, இது லைஃப் மேட்டர். ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு டிரைவர் ராஜா, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க தேவையில்லாம என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ண வராதிங்க. இந்த கல்யாணம் நடக்கும். உங்க மனசுல வேற ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா அதை தூக்கி எரிஞ்சிருங்க அப்படின்னு ரேவதி கார்த்திய பார்த்து கோவமா சொல்றாங்க. ரேவதி அப்படி கோவமா பேசுறத பார்த்துட்டு கார்த்திக்கு ஷாக்கு. ரேவதி இதுவரைக்கும் கார்த்திக்கு சப்போர்ட் தான் பண்ணிருக்காங்களே தவிர்த்து கோவப்பட்டது கிடையாது. இதனாலதான் கார்த்திக்கு சந்தேகம். கார்த்தி சோகமா வெளியில வராரு. மயில் வாக்கணும்னு ராஜராஜாவும் கார்த்தியை பார்த்து, என்னப்பா என்னதான் ஆச்சு? மயில் வாகனம் கேக்குறாரு. நேத்து நைட்டு யாரோ ஒருத்தவங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனே இல்ல கார்த்தி? யார கூட்டிட்டு வர போன? அவங்க எங்க? கார்த்தி சொல்றாரு, நான் ஒரு நர்ஸை தான் கூட்டிட்டு வர போனேன். அவங்க இந்த மாயாவுக்கும் மகேஷுக்கும் அடிக்கடி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க வந்தா ரேவதி கிட்ட உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு நேத்து சாமுண்டீஸ்வரி மேடத்தை காப்பாத்த போன இடத்துல அடிபட்டுருச்சு. இதை கேட்டதோட மயில் வாகனம் அதிர்ச்சி ஆகுறாரு. என்னது, அத்தைய காப்பாத்த போன இடத்துல அந்த பொண்ணுக்கு அடிபட்டுட்டான்? அப்ப அத்தைய யாரு கடத்திட்டு போனது? கார்த்தி சொல்றாரு, அதான் தெரியல. அத்தைய காப்பாத்த போன இடத்துலதான் அந்த பொண்ணுக்கு விபத்தாகிருச்சு. அந்த பொண்ணு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அந்த பொண்ணு மட்டும் இப்ப நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பா உண்மைய சொல்லி ரேவதி கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்த வச்சிருவாங்க. ஆனா கடைசி நேரத்துல இப்படி ஆகிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, என்ன பண்றதுன்னே புரியலன்னு சொல்றீங்க? மாப்பிள்ள, ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் நீங்க ரேவதியோட கழுத்துல தாலி கட்டலாம். யாரு என்ன சொல்றா அப்படிங்கிறத நான் பாத்துக்கிறேன். நீங்க தாலிய கட்டுங்க மாப்பிள்ள. கார்த்தி ராஜாவை பார்த்து, இங்க பாருங்க, ஒரு தவற காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தப்புக்கு மேல தப்பு பண்ண முடியாது மாமா. இங்க பாருங்க, அத்தைக்கு மட்டும் நான் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியல. அத்தை கூட இத்தனை வருஷமா இருந்தும் அத்தை எப்படி கோவப்படுவாங்க அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு தெரியல இல்ல. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா கார்த்தி, என்னதான்ப்பா பண்றது? இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும், ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுக்காக தானப்பா கேக்குறோம். கார்த்தி சொல்றாரு, அதுக்காக பகைய வளர்த்துக்கிற சொல்றீங்களா? அத்தைக்கு ஏற்கனவே பரமேஸ்வரி பாட்டிய சுத்தமா பிடிக்கல. பேரன் இந்த வீட்டுக்கு மருமகனா வரவே கூடாது அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. இப்ப நான் ஏமாத்தனா என்ன நடக்கும்னு தெரியும்ல. எனக்கு இப்போதைக்கு ரேவதியோட லைஃப எப்படியாவது அந்த வஞ்சகன் கிட்ட இருந்து காப்பாத்தணும். அது மட்டும்தான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றபடி என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொன்னதோட ராஜராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப நம்ம கார்த்திக்கு ஒரு யோசனை, இது சரிப்பட்டு வராது, நம்ம போலீஸ கூப்பிட வேண்டியதுதான். கார்த்தி நேரா அவர் ஃப்ரெண்ட் போலீஸுக்கு கால் பண்ணி, நண்பா நான் கார்த்தி பேசுறேன். அவரு சொல்றாரு, எப்பா எவ்வளவு நாள் ஆயிட்டு ஒண்ணு பார்த்து. கார்த்தி சொல்றாரு, ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பொண்ணோட லைஃப காப்பாத்தணும், அது உங்க கையில தான் இருக்கு. கார்த்தி சொன்னதை கேட்டுட்டு அவர் சொல்றாரு,
சொல்லு கார்த்தி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொன்ன இடத்துக்கு இம்மிடியட்டா வராரு. நம்ம சாமுண்டீஸ்வரி போலீஸ் வரதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தி நேரா அந்த போலீஸ பார்த்து, சார் அந்த நிக்கிறாங்களே அவங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொன்னதோட போலீஸ் நேரா மாயா மகேஷ பார்த்துட்டு, ஒரு தப்பு பண்ணிட்டு எவ்வளவு ஈஸியா இந்த இடத்துல வந்து இருக்கீங்க, உங்க 2 பேரையும் தான் இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மாயா கேக்குறாங்க, சார் நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம், எங்களை எதுக்கு சார் கைது பண்றீங்க? போலீஸ் சொல்றாரு, ஏய் உன் புருஷன் தானே ராமசாமி, அவன் செங்கல் சூளையில இறந்துட்டான் அப்படின்னு நீ சொல்லிருக்க. ஆனா அவனை 2 பேரும் சேர்ந்து காலி பண்ணிருக்கீங்க. இத்தனை வருஷமா யாருக்குமே தெரியாத உண்மை இப்ப புதுசா வந்திருக்கு. அவர் இறந்தது தானா இறந்தது கிடையாது, நீங்க 2 பேரும் தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. உங்க 2 பேரையும் கைது பண்றோம். இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சியாகி போலீஸ் கிட்ட, சார் யாரோ உங்களுக்கு தவறான தகவல் கொடுத்திருக்காங்க, எங்க அம்மா பேசினதுனாலதான் அவரு அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்காரு, மத்தபடி மாயா மகேஷ் மேல தப்பு இல்ல சார். போலீஸ் ரேவதிய பார்த்து, யாரு மணி, உனக்கு ஃபர்ஸ்ட் அவனை பத்தி தெரியுமா? அவன் எப்பேற்பட்ட கேடி அப்படிங்கறது தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா இவனை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி ஒருத்தனை நீ எப்படிமா நம்புன? உன்னையும் கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணிடுவாங்க, மரியாதையா நீ தள்ளி நின்னுமா. அப்ப சாமுண்டீஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு கார்த்திகிட்ட, டிரைவர் ராஜா இங்க என்ன நடக்குது? கார்த்தி சொல்றாரு, மேடம் செங்கல் சூளையில வேலை பார்த்தாருல்ல ராமசாமி, நீங்க திட்டுனதுனாலதான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு இவங்க போலியா தகவலை பரப்பி விட்டுட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து காலி பண்ணிருக்காங்க. இவங்க 2 பேரோட தொடர்பை அவர் எச்சரிச்சிருக்காரு. அதனாலதான் இந்த மாயா இப்படி பண்ணிருக்காங்க. இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் டிரைவர் ராஜா, இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சந்தேகத்திலே இருந்தேன். இப்பதான் புரியுது இவங்க 2 பேரும் எப்பேற்பட்ட கேடி அப்படின்னு. ரேவதி என்ன மன்னிச்சிருமா, சரியா விசாரிக்காம இப்படிப்பட்ட ஒருத்தனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ரேவதி சாமுண்டீஸ்வரி பார்த்து, அம்மா இது எல்லாமே நாடகம்மா, இந்த டிரைவர் ராஜா அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க ரேவதி மேடம், நான் தகுந்த ஆதாரத்தோட தான் சொல்றேன், ஆதாரம் இல்லாம சொல்லல. அப்ப மாயா நேர ரேவதியை பார்த்து, ரேவதி அம்மா நாங்க அப்பவே சொன்னோம்ல எங்களை அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு, பாத்தீங்களா? ரேவதி மாயாவை பார்த்து, இங்க பாருங்கக்கா, இவரு தப்பான தகவலை சொல்லி உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க பாக்குறாரு, நான் விட மாட்டேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நேச்சர் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கிரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.